அனைவருக்கும் இந்த விஸ்வாவின் அன்பு வணக்கங்கள். இன்று ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு மாபெரும் நலத்திட்ட உதவி ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தை வழிநடத்திய அந்த பொதுக்கூட்டத்தை செய்த அன்பு அண்ணன் அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர், மதிப்புக்குரிய பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் ஆசிரியர் சசிகுமார் அவர்களுக்கு இந்த வேளையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல அந்த பொதுக்கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர், பழகுவதற்கு எளிமையாகவும் அன்பின் அடையாளம், உழைப்பின் சிகரம், வாரி கொடுப்பதில் வள்ளலுக்கு நிகரானவர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் காந்திராஜ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதே போல 1100 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்தார். எண்ணற்ற பொருட்களை மக்களுக்கு இலவசமாக வழங்கினார். அதே போல அந்த பொதுக்கூட்டத்தின் நோக்கம் தளபதியின் 100 நாள் சாதனை. தளபதி தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று 100 நாட்கள் கிட்டத்தட்ட நெருங்க போகுது. 100 நாள் நெருங்கிடுச்சு. ஆனால் இந்த சாதனை 100 ஆண்டு சாதனையை செய்திருக்கிறார். ஆமாங்க, இப்ப பாத்தீங்கன்னா இந்திய வரலாற்றிலேயே, இந்திய பெருநிலத்திலேயே ஒரு கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது. இந்தியா ஃபுல்லா பாருங்க, ஏதாவது ஒரு கட்சி. இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்சி தொடங்கி 52 ஆண்டுகள் கழிச்சுதான் பொது தேர்தலை சந்திச்சு ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் பிரதமர் ஆகிறார். அதே போல இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக ஆரம்ப கட்டத்தில் RSS இயக்கமாக இருக்கிறது. பின் பாஜகவா ஒரு கட்சியை உருவெடுத்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் கழிச்சுதான் முதல் பிரதமராகிறார் ஐயா வாஜ்பாய் அவர்கள். அதே போல மேற்கு வங்காளத்தில் இயக்கத்தை ஆரம்பிச்ச மதிப்புக்குரிய மம்தா பானர்ஜி அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் உருவாக்குறார். அந்த கட்சி தொடங்கி 13 ஆண்டுகள் கழிச்சுதான் முதலமைச்சர் ஆகிறார். அதே போல தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட கட்சியான திமுக 1949ஆம் ஆண்டு அண்ணாவால் கட்சி தொடங்கப்படுகிறது திமுக. பின் 1976 தான் முதலமைச்சர் ஆகிறார் மதிப்புக்குரிய ஐயா அறிஞர் அண்ணா அவர்கள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 18 வருடம் கழிச்சு தான் அவங்க வெற்றி பெறாங்க. அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே திமுகவுல எம்எல்ஏவா இருந்தவர், பல ஆண்டுகள் அரசியல் அனுபவம் மிக்கவர். 1972ஆம் ஆண்டு கட்சி தொடங்குறாரு. 77ல ஆட்சி அதிகாரத்தில் அமர்றாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தேவைப்படுது. ஆனால் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய ஒரே நபர் தமிழ்நாட்டின் வெற்றி தளபதி அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தான். இதுவே ஒரு சாதனை தாங்க. இந்த சாதனையை இதுவரை எந்த ஒரு இயக்கமும் செய்யல. அதே போல இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த உடனே இந்த ஆட்சி அதிகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே குறைஞ்சது ஒரு 6 மாசம் ஆகும். ஆனால் தமிழ்நாட்டின் தங்க தளபதி அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் வந்த இந்த 100 நாட்களில் வந்த முதல் கையெழுத்த 200 யூனிட் மின்சாரம் இலவசம். திமுக அதிமுகவில் கொடுக்க முடியுமா? இந்த 70 ஆண்டு கால இயக்கங்களை பின்னுக்கு தள்ளி இருக்கிறார் இந்த 100 நாட்களில். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த உடனே விவசாயிகள், அவர் என்ன சொன்னாரு? தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரு? நான் வந்தா விவசாய கடன் தள்ளுபடி செய்யும் சொன்னார். இப்ப நாட்டின் நிதி நிலைமை சரியில்லை. இருந்தாலும் விவசாயிகளுக்கு சொன்ன அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கிட்டத்தட்ட 6000 கோடி கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் பெற்ற கடன் 6000 கோடி தள்ளுபடி செய்திருக்கிறார். இதால 15 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். அன்பு உறவுகளே, திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றது? நான் வந்தா கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. எப்ப கொடுத்தாங்க? கிட்டத்தட்ட 29 மாதம் கழிச்சுதான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. உடனே எல்லாம் கொடுக்கல. அதுவும் எதுக்கு கொடுத்தாங்க? அப்ப எம்பி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரதுனால இந்த 1000 ரூபாய் கொடுத்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அந்த தேர்தலுக்காக அந்த காசு கொடுத்தாங்க. ஆனால் வெற்றி தளபதி, தமிழ்நாட்டின் தங்க தளபதி, மக்களுக்கு நம்ம சொன்னதை செய்யணும், நமக்கான இந்த குடும்ப தலைவர்கள் வாக்கு செலுத்திருக்காங்கன்னு ஒரே காரணத்துக்காக வந்த முதல் மாதத்திலேயே 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போய் சேர்ந்துருச்சு. அது ஒரு சாதனை தாங்க. இது ஒரு மாபெரும் சாதனை. பெண்களுக்கு திமுக அதிமுக ஆட்சி காலத்துல பெண்கள், குறிப்பாக குழந்தைகள் கூட பாதுகாப்பு இல்லை. வெளியே வர முடியுமா? நடமாட முடியுமா? எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது? அதை மாற்றி அதிரடி சிங்கப்படையை உருவாக்கி இன்னைக்கு பெண்களுக்காக பிரத்யேகமா ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்கி சிறப்பா செயல்பட்டு வராங்க. இன்னைக்கு ஒரு போன் பண்ணா போதும், அடுத்த 2 செகண்ட் 3 செகண்ட் வீட்டுல வந்து நின்றுவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு, பெண்களுக்கு என்ன பிரச்சனை, அப்படி ஒரு இயக்கத்தை கட்டியவர் அண்ணன் ஜோசப் விஜய். இது ஒரு சாதனை தாங்க. நிச்சயமாக எண்ணற்ற சாதனைகளை இந்த 100 நாட்கள் செஞ்சிருக்கிறார். நான் வந்த உடனே
மக்களுக்கு அண்ணன் சீர் கொடுப்பேன்னு சொன்னாரு. கல்யாணம் ஆகின்ற பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் ஒரு பட்டுப்புடவைன்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார். வந்த உடனே இப்ப அதுக்கான ஒரு பட்ஜெட்ல நிதியை ஒதுக்கிட்டாரு. அடுத்த சில மாதங்கள்ல அந்த திட்டம் வரப்போகுது. 8 கிராம் தங்கம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு சவரன் நகை 1,20,000 ரூபாய் ஆகுது. ஒரு பட்டுப்புடவை எடுக்க முடியுமா? வெறும் 50,000 60,000. ஆனா தங்க தளபதி எங்கள் வீட்டு பெண்களுக்கு அண்ணன் சீராக நான் கொடுக்கும் சீர் என்று இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 800-900 கோடி ஒதுக்கி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த போறாங்க. இது ஒரு சாதனை தாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் மோதிரம் சொன்னார்ல, அதை செஞ்சாரு இல்ல. இன்னைக்கு அந்த தங்க குழந்தைக்கே தங்க மோதிரம் கொடுக்கிற ஒரு மாபெரும் தலைவனாக உருவெடுத்திருக்கிறார் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். இன்னைக்கு இந்திய வரலாற்றிலேயே 100 நாட்களில் 1000 சாதனைகளை செய்த நமது வெற்றி தளபதியின் ஆட்சி நிலைக்க வேண்டும். அந்த ஆட்சியில் மக்கள் செல்வ செழிப்போட வரும் காலத்தில் வாழ்வார்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நிச்சயமாக தளபதியின் ஆட்சி பொற்கால ஆட்சியாக அமையும் என்று இந்த வேலையில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.